நட்சத்திர வார பலன்கள் அக்டோபர் 10ஆம் தேதி முதல் அக்டோபர் 16ஆம் தேதி வரை. கடகம், சிம்மம், கன்னியில் உள்ள நட்சத்திரங்கள். முதலில் கடகம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம். ஜென்மகுரு அலைச்சலை ஏற்படுத்துவார். அவருடைய பார்வை 5, 7, 9ஆம் இடங்களுக்கு கிடைக்கும். குடும்ப குழப்பங்கள் விலகும். குழந்தைக்காக இயங்கியோரின் இயக்கம் தீரும். பூர்வீக சொத்துக்கள் முடியும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பூசம் அஷ்டமராக நெருக்கடிக்கு ஆளாக்குவார். சூரியனால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். தடைப்பட்ட வேலை நடக்கும். வரவேண்டிய பணங்கள் வரும். வியாபாரத்தில் பிரச்சனைகள் முடியும். ஆயில்யம் புதன் உங்கள் அறிவாற்றலை அதிகரிப்பார். திட்டமிட்டு செயல்பட வைப்பார். லாபத்தை அதிகரிப்பார். வார்த்தைகளில் நிதானம் தேவை. உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பொன் பொருள் வாங்குவீர்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அடுத்து சிம்மம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மகம் கேது மனக்குழப்பம் போராட்டங்களை உண்டாக்குவார். 3ஆம் இட செவ்வாய் உங்களை பாதுகாப்பார். முயற்சியை வெற்றியாக்குவார். சகோதரர்கள் வழியில் நன்மையை உண்டாக்குவார்கள். பொருள்கள் சேரும். பூரம் உங்கள் ஜீவனாதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். வியாபாரத்தில் தடை விலகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இரட்டிப்பு சந்தோஷங்கள் அதிகரிக்கும். உத்திரம் 1ஆம் பாதம். வாக்குஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது நல்லது. விரைய குருவின் பார்வைகளால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நெருக்கடிகள் நீங்கும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். அடுத்து கன்னி ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். ராசிக்குள் சூரியன் இருப்பதால் உழைப்புகள் அதிகரிக்கும். செயல்களில் வேகம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வரவேற்க குறைவிருக்காது. அஸ்தம் ராகு பகவான் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார். பிரச்சனை போராட்டம் என்ற நிலையிலிருந்து உங்களை விடுவிப்பார். லாபகுருவால் பொருளாதார நிலைகள் உயரும். சித்திரை 1, 2 பாதங்கள். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. பண விவகாரங்களில் எச்சரிக்கை அவசியம். எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். விழிப்புணர்வு தேவை. இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர்.